திருவளர் புலர் காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 5ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் கூறுகிறார். அது துன்பத்திலிருந்து நம்மை காப்பது மட்டுமல்ல, வலிமையுடையோர்கள் எவ்வளவு வலிமை படைத்திருந்தாலும், பலசாலிகளாக இருந்தாலும், அவர்களால் கூட நம்மிடம் உள்ள அறிவை எதுவும் செய்துவிட முடியாது என்று கூறுகிறார். அறிவு என்பது நமக்கு கற்பதினால் வருகிறது. கற்றல், கேட்டல், நுகர்தல் போன்ற பல விதங்களில் இருந்தும் நாம் அறிவை பெறுகிறோம். இப்பொழுது நாம் கடந்த ஒரு மாதத்தில் ரோண்டா பைன் அவர்களுடைய நூலிலிருந்து நன்றி உணர்வு என்ற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வேறு வேறு விதங்களில் கற்றுக்கொண்டே வந்திருக்கிறோம். நன்றியுணர்வை பற்றிய அறிவை நாம் வளர்த்தி இருக்கிறோம். இதனால் என்ன பயன் என்று ஏற்கனவே சில ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவில் கிடைத்த தகவல் என்னவென்றால், இதை பயிற்சி செய்யும் பொழுது, நன்றி உணர்வை பயிற்சி செய்யும் பொழுது உடலில் கார்டிசால் அளவு குறைகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். கார்டிசால் குறைவது மட்டுமல்ல, ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நேர்மறையான விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கின்றன. இதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாகவே ஆய்வுகள் செய்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இதை பயிற்சி செய்த ஏகதேசம் அனைவருக்குமே உணர்ந்து தெளிந்த விஷயமாக இது இருக்கிறது. எனவே இதை ஒரு முறை, திரும்பவும் ஒரு முறை, இந்த 28 நாட்களையும் வாரங்களின் அடிப்படையில் 4 வாரங்களாக பிரித்து, ஒவ்வொரு வாரத்திலும் நாம் எதை கடந்து வந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு குறிப்புகளை உங்களுக்கு இந்த ஆடியோ மூலம் தரலாம் என்றிருக்கிறோம். முதல் வாரம் இந்த ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புத்தகத்தில் சொல்லப்படாமல் நம்முடைய அனுபவத்தில் தெரிந்த ஒரு விஷயத்தை இதில் சேர்த்து கொள்ளலாம். அதாவது, நாம் நேர்மறை உணர்வுகளை பயின்று கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எதிர்மறையான விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் அது இந்த நேர்மறையை நியூட்ரலைஸ் செய்து அதனுடைய பலனை குறைத்து அல்லது இல்லாமல் செய்துவிடும். எனவே டிவி சீரியல்களில் அதிகம் மூழ்கி இருப்பது, செய்தித்தாள்களில் தீவிரமாக ஈடுபடுவது, குறிப்பாக விவாதங்களில் ஈடுபடுவது, இவையெல்லாம் நம்முடைய மனநிலையை கீழ்நிலைக்கு இட்டு செல்லும். நீங்களே யோசித்து பார்த்தால் தெரியும், எந்த செயலை செய்யும் பொழுது உங்களுடைய மனம் கீழ்நிலைக்கு செல்கிறதோ அந்த செயலை விலக்கிவிட வேண்டும். குறிப்பாக காலை மற்றும் இரவு நேரங்களில் இந்த விஷயங்களை நாம் தவிர்ப்பது இந்த பயிற்சியினுடைய பலனை நாம் முழுமையாக பெறுவதற்கு உபயோகமாக இருக்கும். ரோண்டா பைன் அவர்கள் இந்த பயிற்சி முறைகளை 3 விதமாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 12 நாட்கள் நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நம்மிடம் உள்ள நல்ல குணங்கள் போன்றவற்றை நாம் கவனித்து அதை டெவலப் செய்வதற்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது 10 நாள் நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் வடிவமைப்பதை பற்றியும் அதை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றியும் கூறியிருப்பார்கள். கடைசி 6 நாட்கள்
நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான பயிற்சிகளை வகுத்து கொடுத்திருப்பார்கள். இந்த பயிற்சிகளை தவறாமல் தினமும் செய்ய வேண்டும். இதனுடைய ஒரு விதி என்னவென்றால், ஏதேனும் ஒரு நாள் நீங்கள் தவறிவிட்டால் மீண்டும் முதல் 3 நாட்களுக்கு முன்னால் இருந்து இந்த பயிற்சியை ஆரம்பித்து நடத்தி வர வேண்டும். ஏனென்றால் கூட்டுவது, சுத்தப்படுத்துவது கடினமான காரியம், குப்பை போடுவது என்பது எளிதான காரியம். ஒரு நாள் நாம் தவறு செய்தாலும் தவறினாலும் அந்த மனநிலை வீழ்ச்சியடையும். எனவே அதை நாம் 3 நாள் முன்னால் இருந்து ஆரம்பிக்கும் பொழுது சரியாக அதே இடத்துக்கு நம்மால் வர இயலும். முதல் நாள் பயிற்சிகளாக நமக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கணக்கிட சொல்கிறார்கள். நமக்கு வழங்கப்பட்ட 10 ஆசீர்வாதங்கள். நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுதல். இந்த ஆசீர்வாதங்களை அந்த நாளில் பல முறை வேறு வேறு சமயங்களில் நினைத்து பட்டியலிட்டு அல்லது காலையில் அந்த பட்டியலை எழுதி வைத்துக்கொண்டு அந்த பட்டியலை திரும்ப திரும்ப எடுத்து பல முறை அதை நாம் பார்த்து பயின்று நன்றி உணர்வை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவே முதல் நாள் பயிற்சி. 2ஆம் நாளில் அந்த 10 ஆசீர்வாதங்களுடன் சேர்த்து மாயாஜாலக்கல் ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறார்கள். அந்த கல்லை நம்முடன் பயிற்சி செய்யும் பொழுது நம்முடன் கையில் வைத்திருக்கிறோம். இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுதும் அதை கையில் வைத்து பயிற்சி செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய உணர்வு நிலை கீழே செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கல்லை எடுத்து நன்றி உணர்வை பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய மன உணர்வு மேல்நிலைக்கு செல்லும். இதிலிருந்து இந்த மாயாஜாலக்கல் நம்முடன் பயணிக்க இருக்கிறது. 3ஆம் நாள் நமது வாழ்வில் முக்கியமான 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய 3 அல்லது 5 நபர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய புகைப்படங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்காக ஏன் அவர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்கின்ற காரணங்களை பட்டியலிட்டு அத்துடன் முதல் நாள் செய்த பயிற்சியான அந்த 10 பிளெஸிங்ஸ் அதையும் சேர்த்து நாம் பயிற்சி செய்கிறோம். மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப் பிராக்டிஸ். இது நம்முடைய உறவுகளுடன் நாம் யாருடன் விரும்புகிறோமோ அவருடன் உறவு நிலைகள் மேம்பட மிகவும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி. 4ஆவது நாள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ரோண்டா பைன் ஒரு இடத்தில் கூறுகிறார், கிராட்டிடியூட் இஸ் வேக்சின், மெடிசன் அண்ட் ஆன்டிசெப்டிக் என்று. இந்த நன்றி உணர்வே நம்முடைய உடலில் தடுப்பூசியாகவும் மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் செயல்படுகிறது என்று. இன்றைக்கு நாம் ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு கார்டு எழுதி கொள்ளலாம். ஆரோக்கியம் எனும் பரிசு என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது என்று எழுதி அதை திரும்ப திரும்ப உணர்வுடன் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற உணர்வுடன் அதை கூற வேண்டும். அத்துடன் உடல் உறுப்புகளுக்கு இன்று நாம் நன்றிகளை தெரிவிக்கிறோம். உடலில் உள்ள முக்கியமான ராஜ உறுப்புகள் என்று சொல்லப்படுகின்ற இதயம், நுரையீரல், கல்லீரல் போன்ற உறுப்புகள், புற உறுப்புகளாகிய கை, கால் போன்ற உறுப்புகள், மூளை, கண்கள், எதையெல்லாம் நம்மால் ஞாபகப்படுத்த முடிகிறதோ, எதையெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோமோ. நடந்து செல்கிறீர்கள் என்றால் கால்களுக்கு நன்றி உணர்வை தெரிவியுங்கள். கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கைகளுக்கு சொல்லுங்கள், கண்களுக்கு சொல்லுங்கள். இதை 4 முறையாவது அந்த நாளில் நாம் வேறு வேறு நேரங்களில் பயிற்சி செய்ய வேண்டும். 5ஆவது நாள் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை
என்று சொல்லப்படுவது போல பணத்திற்கான நாள். அன்று நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு சிறு தாளில் வாழ்நாளில் வழங்கப்பட்ட அனைத்து பணத்திற்காகவும் நன்றி என்று எழுதி அதை ஒரு பணத்தின் மீது வைத்து ஒட்டி அன்றைய நாளில் 4 அல்லது 5 முறை நன்றி உணர்வை, பணத்திற்காக நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்கிறோம். அதன் பிறகு அந்த பணத்தை உங்களுடைய பார்வையில் படக்கூடிய அடிக்கடி நீங்கள் புழங்கக்கூடிய ஒரு இடத்தில், உதாரணமாக பீரோ உடைய டோரில் நீங்கள் அதை ஒட்டி வைக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் அதை வைத்துக்கொண்டு எப்பொழுதெல்லாம் பணத்தை நீங்கள் ஹேண்டில் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வழங்கப்பட்ட அனைத்து பணத்திற்காகவும் நன்றி என்று கூறி அந்த பணத்தை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். இந்த பணம், நான் இப்போது வழங்குகின்ற இந்த பணம் பன்மடங்காக பெருங்கட்டும், சர்க்குலேட் என்கின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த இடத்தில் பயன்படுத்தலாம். மேலும் மேலும் இந்த பணம் பெருகட்டும், அவருடைய தேவையை பூர்த்தி செய்யட்டும், பலருக்கும் இது பயன்படுவதாக இருக்கட்டும் என்ற ஆசீர்வாதத்துடன் உங்களிடம் இருந்து அந்த பணம் கைகளில் இருந்து செல்ல வேண்டும். இன்றிலிருந்து குறிப்பாக நீங்கள் பணத்தை பற்றி குறை கூறுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பணத்திற்காக நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். 6வது நாள் பயிற்சி. செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறுவார்கள். நாம் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரம் செய்வர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சேவை துறையில் நாம் பணியாற்றுவர்களாக இருக்கலாம். எது எப்படியாயினும் நமக்கு வாழ்வின் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த தொழிலோ வியாபாரமோ அதற்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். கண்ணுக்கு தெரியாத ஒரு முதலாளி உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்று அன்று பயிற்சியை ஆரம்பிக்கிறீர்கள். மேலே உட்கார்ந்து உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் மேம்பட்டதாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய சேவையை பயன்படுத்துபவர்கள் அல்லது உங்களுடைய உழைப்பை பயன்படுத்துகிறவர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த 2 மாயாஜால வெளிகள் உங்களை கண்காணிப்பதாக கற்பனை செய்து கொண்டிருந்தால் உங்களால் எந்த விதமான சுணக்கமும் இன்றி எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். அதிர்ஷ்டம் என்பவை தற்செயலாக நிகழ்பவை அல்ல, அவை நன்றி உணர்வின் பரிசுகள் என்று ரோண்டா பைன் கூறுகிறார். அடுத்தபடியாக இறுதியாக முதல் வாரத்தின் 7வது நாள் புத்தர் கூறுகிறார், நண்பர்களே, எழுந்து நின்று நன்றி கூறுங்கள். ஏனென்றால் நேற்றை விட நாம் இன்று அதிகமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் குறைவாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறைவாக கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நோயின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயுடன் இருப்பதாக இருந்தாலும் உயிருடன் இருக்கிறோம். எனவே நன்றியுடன் இருங்கள் என்று கூறுவார். இந்த நாளின் பயிற்சி எந்த ஒரு எதிர்மறையான சூழலிலும் அதன் பின்னணியில் உள்ள ஏதாவது ஒரு நன்மையை தேடி கண்டடைவதே அந்த பயிற்சியினுடைய நோக்கம். உங்கள் வாழ்நாளில் ஒரு 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன்பு நடந்த துன்பமான நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ஆய்வு செய்யும் பொழுது அதில் நீங்கள் அப்பொழுது துன்பமாக தெரிந்தாலும் பின்னர் அதன் மூலம் நன்மை வந்திருப்பதை உணர்ந்திருப்பீர்கள். அதே போல சமீபத்தில் ஏதாவது ஒரு துன்பமான செயல் நடந்திருந்தாலும் இப்பொழுது அது நமக்கு துன்பமாக இருக்கும். ஒருவேளை அது எதிர்காலத்தில் நமக்கு நன்மைகளை, அளவற்ற நன்மைகளை கொடுப்பதாக இருக்கக்கூடும். எனவே அந்த நன்மைகளை எந்த ஒரு எதிர்மறை சூழலிலும் அதற்குள் உள்ள நன்மைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் எதிர்மறை உணர்வுக்கு செல்வதிலிருந்து நம்மால் விடுபட முடியும் என்பதே அந்த 7வது நாளுக்கான பயிற்சி. சுருக்கமாக 1 மற்றும் 2ஆம் நாள் பயிற்சிகள் 28 நாட்களும் தொடரும். முதல் நாள் கவுண்ட் யுவர் பிளஸிங், 2வது நாள் மேஜிக் ஸ்டோன் எடுத்து பயிற்சி செய்கிறீர்கள்.
மூன்றாவது நாள் மேஜிக்கல் ரிலேஷன்ஷிப், நான்காவது நாள் மேஜிக்கல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஐந்தாவது நாள் மேஜிக்கல் மணி, ஆறாவது நாள் தொழில் வேலை வியாபாரம், ஏழாவது நாள் எதிர்மறை எதிர்மறை நிலையிலிருந்து மனதை விடுவித்தல். பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் உரையில் இயற்கை மருத்துவத்தில் பசியை பற்றியும் உணவு உண்ணும் முறையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். உணவுகளை என்ன சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், ஏன் சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சியை நீங்கள் செய்தால் ஆரோக்கியம் அடைந்து விடுவீர்கள். இதுதான் இயற்கை மருத்துவம். மருந்துகள் வேண்டியது இல்லை. நோ மெடிசின். மெடிசின் லீட்ஸ் டு மெடிசின்ஸ். இப்போ உங்களுக்கு தோசை சுட தெரியுமா? தோசை பள்ளிக்கூடத்தில் ஒரு பாட்டு இருக்குது, தோசை அம்மா தோசை, அரிசி மாவு உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, எனக்கு தானே 1, இப்படியெல்லாம் பாட்டு இருக்குது. உங்களுக்கு தோசை சுட தெரியுமா? தெரியுமே. இப்பொழுது நான் கேட்கிறேன், சிந்தித்து நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும். ஒரு அடுப்பு இருக்கிறது, மேலே தோசைக்கல்லை வைக்கிறோம், மாவை ஊற்றுகிறோம். என்ன ஆகும்? சில பேர் சொல்வார்கள் தோசை வேகும்பாங்க. அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், அடுப்பு இருக்கிறது, தோசைக்கல்லை வைக்கிறோம், மாவை ஊற்றுகிறோம் என்றால் மாவு அப்படியே தான் இருக்கும். ஏனென்றால் தீ பற்ற வைக்கவில்லை. இது நம்பர் 1. இரண்டாவது, அடுப்பு இருக்கிறது, தோசைக்கல்லை வைத்திருக்கிறோம், தீ பற்ற வைத்து விட்டோம், உடனே மாவை ஊற்றுகிறோம். என்ன ஆகும்? இப்பொழுதும் தோசை வராது. ஏனென்றால் அந்த தீயை பற்ற வைத்த உடனே நாம் மாவை ஊற்றிவிட்டோம், தோசைக்கல் காயவில்லை. இப்பொழுது அடுப்பு இருக்கிறது, தோசைக்கல்லை வைக்கிறோம், தீ எரிக்கிறோம், கல் அளவாக காய்ந்திருக்கிறது, மாவை ஊற்றுகிறோம். கல் அளவாக காய்ந்திருக்கிறது, அடுப்பு, கல், வெப்பம் 3ம் தயார். மாவை ஊற்றுகிறோம். மாவை அதிகமாக ஊற்றிவிட்டோம், 4 கரண்டி மாவை ஊற்றிவிட்டோம். ஒவ்வொரு தோசையாக எவன் சுடுவது? 4 கரண்டி மாவை ஊற்று என்று ஊற்றிவிட்டீர்கள். இப்பொழுது என்ன ஆகும்? அடியிலே உள்ள மாவு வெந்து கொண்டிருக்கும், ஒரு 1/4 சென்டிமீட்டருக்கு. மேலே உள்ள மாவில் உள்ள ஈரமெல்லாம் ஆவியாக போய்விடும். அந்த மாவு காய்ந்து வறண்டு வெள்ளையாக நிற்கும், வேகாது. அப்போது மாவு அதிகமாக ஊற்றினாலும் நல்ல தோசை வராது. சரி, மிக குறைந்த மாவை ஊற்றி விட்டீர்கள், பேப்பர் மாதிரி லேசாக. என்னாகும்? அந்த மாவு கருகி போய்விடும். இப்போ நல்ல தோசை வர வேண்டுமென்றால் கண்டிஷன் என்ன, நிலைகள் என்னவென்றால், தோசைக்கல்லில் வெப்பம் அளவாக இருக்க வேண்டும் 1, மாவு அளவாக பரப்பளவும் அந்த உயரமும் ஊற்ற வேண்டும் 2, குறிப்பிட்ட நேரம் அதனை சரியாக வைத்திருக்க வேண்டும் 3, அவசியமானால் திருப்பி போட வேண்டும் 4, அவசியமானால் மேலே ஒரு மூடியை வைத்து வேக வைக்க வேண்டும். கீழே கல்லின் வெப்பத்திலே வேகிறது, மேலே நீராவியின் துணை கொண்டு வேகிறது. இப்படி சிலர் தோசை சுடுவார்கள். இப்படி இந்த கண்டிஷன்ஸ், இந்த நிலைமைகள், இந்த காரணிகள் ஒத்து வந்தால்தான் நல்ல தோசை கிடைக்கும். இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? இந்த உதாரணத்தை எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தானே மாவு ஊற்றணும். இப்போ ஹோட்டல் கடையில் தோசைக்கல் அதிகமாக காஞ்சிடும், பெரிய கல்லாக இருக்கும். தோசை 2 ரோஸ்ட் 1ன்னு ஆர்டர் வந்திருக்காது, அடுப்பு எரிந்து கொண்டு இருக்கும், கல் அதிகமாக காய்ந்து விடும். அப்பொழுது மாவை ஊற்றினால் அதிக வெப்பத்தின் காரணமாக காய்ந்து கருகிவிடும். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு மாதிரி தண்ணீரை ஊற்றி தண்ணீரை பரப்பி அந்த மேலே இருக்கக்கூடிய அதிக வெப்பத்தை குளிர் வைக்கிறான். அதிக வெப்பத்தை தணித்து விட்டு மாவை ஊற்றி ரோஸ்ட்டு தேய்க்கிறான். அந்த ரோஸ்ட்டு வெந்து விடுகிறது. அந்த அதிக வெப்பத்தை தணிக்க என்ன ஊற்றினான்? தண்ணீரை ஊற்றினான். இதுதான் தத்துவம்.
தோசை சுடுவது, ரோஸ்ட் சுடுவது, தோசைக்கல், இந்த தத்துவ கதையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வயிறு என்கிறது தோசைக்கல். இதில் பசி என்கின்ற வெப்பம் வராமல் உள்ள எந்த மாவையும் ஊற்றக்கூடாது. எந்த மாவையும் ஊற்றக்கூடாது. பசி அளவாக வர வேண்டும், நன்றாக வர வேண்டும், அதுவரை காத்திருக்க வேண்டும், வெப்பப்படுத்த வேண்டும். தோசைக்கல் என்றால் தீ எரித்து வெப்பப்படுத்துகிறீர்கள். உடம்புக்கு தீ வைக்க முடியுமா? உடற்பயிற்சி, மன மகிழ்ச்சி, குளியல், மூச்சு பயிற்சி, உற்சாகம், இவைகளினாலே பசி அதிகரிக்கும். உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, மன நிறைவு, உற்சாகம், சிரித்தல், குளித்தல். குளித்தா கூட பசி வருங்க. கழிவு நீங்கினாலே பசி வரும். சில பேருக்கு மோஷன் போன உடனே கபகபன்னு பசிக்கும். சில பேர் குளித்து வந்த உடனே நேராக டைனிங் டேபிளுக்கு வருவார்கள். அப்படி பசி எடுத்து விடும். இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே தோசைக்கல் காஞ்சா மாவை ஊற்றணும். மாவு எவ்வளோ ஊற்றணும்? அளவை ஊற்றணும். இப்போ பசி அளவு தெரியாமல் ஒருத்தன் சாப்பிட்டான்னா நோய் வந்துடும். ஸோ பசி யாருக்கு தெரியும்? அவனவன் பசி அவனவனுக்கு தான் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. ஆகவே தன்னுடைய பசியை அளந்து உணர்ந்து இதுதான் என்று புரிந்து அதுக்கு அளவாக சாப்பிட்ற அந்த மைண்டு கண்ட்ரோல் வேணும். புலன் தெளிவு. எனக்கு இவ்வளோ தான் பசி இருக்குது, எனக்கு 1.5 தோசைக்குத்தான் இன்றைக்கு பசி இருக்கிறது, 1.5 தோசை போடு என்று சொல்ல தெரிய வேண்டும். சரி போட்டுட்டியா, பரவாயில்ல சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா 1/2 தோசை அதிகமாகிவிடும், துன்பமாகிவிடும். மாவு அதிகமாக போட்டிங்கள, அப்போ மாவு நோவு, அந்த மாவு வேகவில்லை, தோசைக்கல் பசிக்கு மேலே போட்டுட்டீங்க, நோய் வந்துடும். ஆகவே உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியணும்னா பசினா என்ன, எவ்வளோ பசி இருக்குது, அதுக்கு எந்த பொருளை எவ்வளோ போடணும், எந்த பொருளை போடக்கூடாது, எவ்வளவு போடணும், எப்போ போடணும் தெரியணும். இப்போ சூரியன் இருக்கும்பொழுது இருக்கிற பசியில் செரிமான சக்தி நன்றாக இருக்கும். சூரியன் மறைந்த பின்பு பசி செரிமான சக்தி குறைந்துவிடும். பொய்ப்பசி இருக்கும். கண்ணு பசி, கருத்து பசி, ஆசை பசி, அமிலப்பசி, மனநோய் பசி, அன்பு பசி, எல்லா பசியும் கலந்து வரும். உண்மை பசியை நீங்கள் உணர வேண்டும். ஸோ தோசைக்கல்ல காஞ்சதுக்கப்புறம் அளவாக மாவை ஊற்றணும், அளவாக நேரத்தில் செரிமானம் ஆகிவிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சரி, தோசைக்கல்ல பசி அதிகமாகிடுச்சு. எப்போ 1 மணிக்கு சாப்பிடுவீங்க, ஏதோ காரணத்தினால மதியம் 2:30 மணி ஆயிடுச்சு, பசி அதிகமாகிடுச்சு. கடைக்காரன் தோசைக்கல் சூடானா என்ன பண்ணுறான்? தண்ணி ஊற்றி சூட்டை தணிக்கிறான். அப்போ நீங்கள் 1 மணிக்கு பசிக்குது, சாப்பிட வாய்ப்பில்லை என்றால் 1 மணிக்கு தண்ணீரை குடிக்க வேண்டும் நிறையா. ஐயோ 1/2 மணி நேரத்தில் பசிக்குமே, மீண்டும் தண்ணீரை குடி, ஏதாவது பழச்சாறு குடி. 2 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு 1 டம்ளர் தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு பசி அடங்கும். 2 பேரிச்சம்பழம். நீங்கள் ஜோப்பில் என்னென்னமோ வச்சுக்கிறீங்களே, செல்ஃபோனு, சார்ஜரு, பணம், பர்ஸு, கார்டு, பேனா, ஒரு 2-4 பேரிச்சம்பழத்தை ஜோப்பில் வச்சுக்க முடியாதா? வச்சுக்க முடியுமா முடியாதா? பாருங்கள், இது போன்ற பை, இதில் பணம் வைத்துக்கொள்ளலாம், பணமும் வைத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு பிளாஸ்டிக் பை வச்சு ஒரு 5 பேரிச்சம்பழத்தை உள்ளே வைத்துக்கொண்டால் என்ன, ஜோப்பில் வச்சுட்டு போகலாமில்ல? ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? மருந்து மாத்திரையை மறக்காமல் எடுத்து வச்சுக்கிறீங்க. விஷ மருந்தை எடுத்து வைக்க தெரியுது. இறைவன் கொடுத்த கொடை அற்புத பேரிச்சம்பழம், அதை எடுத்து வைக்க தெரியாதா? வையுங்க. சின்ன தேன் பாட்டில் வச்சுக்கோங்க. வாழைப்பழம் வச்சா நசுங்கி போய்விடும். ஒரு ஆப்பிள் வச்சுக்க, சின்ன ஆப்பிள் வைங்க, கடிச்சு தின்னுங்க. எனக்கு டைம் ஆச்சு, சாப்பிடவே இல்லை, அல்சர் வந்துடுச்சு. அல்சர் சாப்பிடாமல் இருந்தால் வராது, தவறான உணவுனால் வருது. ஸோ 1 மணிக்கு பசி வந்தது, சாப்பிட வாய்ப்புனா தண்ணியை குடிங்க. எத்தனை ஜூஸ் விற்கிது இன்றைக்கி உலகத்தில். தமிழ்நாடு முழுவதும் தடுக்கி விழுந்தால் ஜூஸ் கடை இருக்குங்க, எட்டி வச்சா டீ கடை இருக்குது. ஆனால் புத்தி அங்கே தான் போகுது. அவன் எல்லாம் வடை பஜ்ஜியெல்லாம் சுட்டு வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கவர்ச்சியாக கூப்பிட்றான். பழக்கடையில் கவர்ச்சி இருக்காதுங்க. எப்பவுமே தீமைக்கு தாங்க கவர்ச்சி இருக்கும். நம்ம வீட்டில் அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, பாட்டியெல்லாம் கவர்ச்சியாவாக இருக்காங்க. வேறு மாதிரி என்னென்னமோ பிஸ்னஸில் பண்ணுறவங்க, கவர்ச்சி பண்ணுறவங்க கவர்ச்சியாக இருந்து உங்களை இழுக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்கள், எந்த பிஸ்னஸ் போனாலும் கவர்ச்சியான பெண்களை வச்சுருக்காங்க, இழுக்கிறாங்களா இல்லையா? இப்போ பழமுங்கிறது நம்ம அம்மா மாதிரி, அக்கா மாதிரி, மகள் மாதிரி, மனைவி மாதிரி இருக்கிற அளவுக்கு போதும்னா நம்ம சந்தோஷப்பட முடியும். அதுதான தர்ம நியாயம். இப்போ டீ கடையில் கவர்ச்சியாக வச்சுருப்பான், பேக்கரியில் அதை விட கவர்ச்சியாக வச்சுருப்பான். ஒரே மைதா மாவுங்க,
பல கெமிக்கல்ஸு, பல கலரு, பல சென்ட்டு வாசனை போட்டு விதவிதமாக செஞ்சு வச்சுருப்பான். பேர் வேறு, ஒற்றை மைதா மாவு. அதை தின்ன நீ செத்த. கேரளாவில் மைதா மாவுக்கு எதிரான போராட்டமே பண்ணுறான். புரோட்டா ஒலிகங்கிறான். நாம் இன்னொருத்தனுடைய தாய்மொழியை ஒலிகன்னு சொல்கிறேன். என்னங்க நியாயம் இருக்குது? புரோட்டா ஒலிக வேண்டாம், நீ சாப்பிடாத, தீமை. புரோட்டா சாப்பிட்ட போதெல்லாம் தீமை பண்ணுறதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆராய்ச்சிக்காக சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். நிச்சயமாக அமிலமாகிறது, கேஸ் ஆகிறது, மலச்சிக்கல் ஆகிறது, மந்தம் ஆகிறது, பல்வலி கூட வரும் கேஸ் வந்துட்டா. ஆகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பசிச்சுது, சாப்பிட்ற டைம் இல்லை, சாப்பாடு கிடைக்கல, வேலை இருந்துன்னு சொல்லி தப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் தீமை. தண்ணியை குடிச்சிங்க, ஜூஸை குடிங்க. கரும்பு ஜூஸை வாங்கி வச்சுக்கிறதுக்குன்னு பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, அங்கங்கே கரும்பு ஜூஸ் கடை இருக்குது, பாட்டிலில் வச்சுங்க. எப்பொழுதும் கையில் பை இருக்கணும், பையில் பாட்டில் இருக்கணும். நீங்கள் பிரயாணம் போகும்போது 3 விஷயங்களும் ஞாபகம் வச்சுங்க. படிக்க ஒன்று இருக்க வேண்டும், ஏதாவது புத்தகம் இருக்க வேண்டும். கடிக்க ஒன்று இருக்க வேண்டும், சாப்பிடுவது, பசி வந்தால் சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். ஒன்று வேண்டாம், ஒரு நிலக்கடலை பருப்பி, ஒரு எள்ளு உருண்டை வச்சுக்கலாம் இல்லையா பையில். நசிங்கா போயிடும், இல்லை கெட்டு போயிடுவான். பேரிச்சம்பழம் தான் சிறந்த உணவு. இப்போ குழந்தைங்க வர்றாங்க வச்சுங்க. அப்போ படிக்க ஒன்று, கடிக்க ஒன்று, குடிக்க ஒன்று. என்னது? தண்ணீரை வச்சுக்கோங்க. தண்ணி பாட்டிலுக்குள்ளே தண்ணி கூட கொஞ்சம் தேனை கலந்து வச்சுங்க. தேன் கூட்டல் நீர், தேநீர். தேநீர் அது டீ அதல்ல, தேன் ப்ளஸ் நீர். இதை தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா குடிச்சிங்கன்னா குளுக்கோஸ் கிடைக்கும். கரும்புச்சாறு வாங்கி கொள்ளலாம். நேற்று மட்டும் நான் 4 டம்ளர் கரும்பு சாறு குடித்தேன். 2 டம்ளர் பாட்டிலை வாங்கி கொண்டேன். மெதுவாக சப்பி குடித்து கொண்டே பயணம் செய்தேன். மாலையில் ஒரு முறை பயணம் செய்தேன். உள்ளூர் பயணம்தான். 2 கரும்பு சாறு பாட்டிலை வாங்கி வைத்து கொண்டேன். 40 ரூபாய். எனக்கு அவ்வளவு ஆற்றலாக இருந்தது. ஏனென்றால் கரும்பு சாறு இயற்கை கொடுத்த இனிப்பு, குளுக்கோஸ். அது விட்டால் புளித்து கொஞ்சம் அமிலமாக மாறும், சாராயமாக கூட மாறலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கரும்பு சாறு, அதனை விரும்பு. கரும்பு, அதனை விரும்பு. இங்கே கொஞ்சம் இயற்கைக்கு திரும்பு என்று சொல்லி இந்த பசியினாலே வருகின்ற கொடுமையை நீங்கள் சாறுகளை குடித்து தீர்த்து கொள்ளலாம். பசித்து புசி என்பதற்கு தோசைக்கல் உதாரணம் சொன்னேன். தோசைக்கல் காய வேண்டும், அளவாக மாவு ஊற்ற வேண்டும், அளவாக வேக வைக்க வேண்டும். இதுதான் தோசையினுடைய லட்சணம், இலக்கணம். அதுபோல் நீங்கள் பசிக்க விட்டு அளவாக சாப்பிட்டு அளவாக செரிமானம் பண்ணி ஆனந்தமாக இருங்கள். ஆகவே அற்றால் அளவு அறிந்து உண்க, தீ அளவு அறிக, தீ அளவு அறிந்து. இதுதான் பசித்தி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். இந்த சுவையான தோசைக்கல் உதாரண வீடியோவை நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவர்களும் கொஞ்சம் தோசை சுட்டு பார்க்கட்டும். இங்கே தோசை சுட்டு பாருங்கள். ஒரு பாடல் இருக்கிறது, சத்துவ அப்பளம் இட்டுப்பாரு, அத்தை நீ தின்றும் பாரு. ரமணருடைய தத்துவத்திலே வருகிறது. அப்பளம் இட்டுப்பாரு, அதை தின்றுபாரு. ஆகவே சாப்பாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க பயனில்லை. ஆன்மீகத்தில் ஞானிகள் சொன்ன தத்துவங்களையும் அங்கங்கே படியுங்கள் என்று சொல்லி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ அல்லது பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி அடுத்து வருவது நமது பழக்க வழக்கங்களின் சக்தி மற்றும் விளைவுகளை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரை. வாருங்கள் அவரது உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. நாம் தொடர்ந்து கெட்ட பழக்கங்களை நேர்மறையாக மாற்றுவதற்கான நடைமுறை உத்திகளையும் அன்றாட நடைமுறைகளுக்கு பின்னால் உள்ள உளவியல் மற்றும் நரம்பியல் அறிவியலை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம். அந்த வகையில் உறவுகளை, நேற்று பழக்கங்களை முதலில் நாம் உருவாக்குகிறோம், பின்னர் நம் பழக்கங்கள் நம்மை உருவாக்குகின்றன. பழக்கங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, சில சமயம் ஆபத்தானவை என்று பார்த்தோம். பழக்கங்கள் எவ்வாறு தூண்டப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டால் நாம் அதை மாற்ற முடியும் அல்லது அதிலிருந்து மீண்டு வர முடியும். உறவுகளே, பழக்கங்கள் 3 கூறுகளை கொண்டது என்று ஆத்தர் சார்லஸ் டூஹிக் சொல்கிறார். அதில் முதலாவது கூறு அறிகுறி, அதாவது ஆங்கிலத்தில் கியூ என்று சொல்கிறார். இந்த மூளைக்கு எந்த பழக்கத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வது மற்றும் அதை தன்னிச்சையாக செய்ய வைப்பதுதான் அறிகுறி அல்லது கியூ. இரண்டாவது கூறு வழக்கம், ஆங்கிலத்தில் ரொட்டீன் என்று சொல்லப்படுகிறது. இது உடல், மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியாக செயலாற்றும். மூன்றாவது கூறு வெகுமதி, அதாவது ரிவார்டு. இது வழக்கத்தையும் பழக்கத்தையும் வலுப்படுத்தும். ஆக இந்த கியூ, ரொட்டீன் மற்றும் ரிவார்டு, இந்த மூன்றையும் பழக்கத்தின் வளையம், அதாவது ஆங்கிலத்தில் ஹேபிட் லூப் என்று சார்லஸ் டூஹிக் சொல்கிறார். இப்போது நாம் ஹேபிட் லூப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த 3 கூறுகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் எப்படி கெட்ட பழக்கங்களை மாற்றுவது அல்லது நல்ல பழக்கங்களை எப்படி உருவாக்குவது என்பதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த லூப் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க ஒரு எலியை வைத்து ஆராய்ச்சி செய்தார்கள். ஒரு நுழைவாயில் மற்றும் பல கிளை வழிகள் கொண்ட ஒரு அமைப்பில் எலியை நுழைவாயிலில் விட்டு ஒரு குறிப்பிட்ட கிளை வழியின் முடிவில் ஒரு மிட்டாயை வைத்தார்கள். எலியை நுழைவாயிலில் விட்டபோது டிங் என்று ஒலி எழுப்பப்பட்டது. ஆரம்பத்தில் எலி சீரற்ற முறையில் அங்குமிங்கும் ஓடி இறுதியாக மிட்டாயை கண்டுபிடித்தது. இதே முறையில் பலமுறை டிங் என்ற ஒலியை எழுப்பி மிட்டாயை அதே இடத்தில் வைத்து எலி அனுப்பப்பட்டது. காலப்போக்கில் எலி மிட்டாயை தடுமாற்றமின்றி சரியாக அடையும் பழக்கத்தை கற்றுக்கொண்டது. இதில் டிங் என்ற ஓசைதான் அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. இதில் குறிப்பிடப்பட்ட கிளைவழி தடம் தான் வழக்கம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக அந்த எலிக்கு கிடைத்த மிட்டாய் தான் வெகுமதி என்று சொல்லப்படுகிறது. இதேபோல டாங் என்ற ஒலியை எழுப்பி எலியை நுழைவாயிலில் விட்டு வேறு ஒரு கிளைவழியின் முடிவில் மிட்டாய்க்கு பதில் ரொட்டியை வைத்தனர். அந்த எலி பல வழிகளில் சீரற்ற முறையில் ஓடி இறுதியாக ரொட்டியை ருசித்தது. பழக்கத்தின் பயனாக டிங் என்ற ஒலியை வைத்து மிட்டாயை அடையும் வழக்கத்தையும், டாங் என்ற அறிகுறியை வைத்து ரொட்டி அடையும் வழக்கத்தையும் வைத்து எளிதாக தனது உணவை கண்டறிய, அதாவது ரிவார்டை எளிதாக கண்டறிய எலியால் முடிந்தது. அடிப்படையில் டிங் அல்லது டாங் என்ற அறிகுறியை வைத்து எலியால் தன்னிச்சையாக வழக்கத்தை செயல்படுத்தி வெகுமதியை பெற முடிந்தது. உறவுகளே, பழக்கத்தின் சக்தியை அறிவதற்கான எளிய உதாரணமாக இந்த ஆராய்ச்சியின் முடிவை சார்லஸ் டூஹிக் முன்வைக்கிறார். இந்த ஹேபிட் லூப் அப்படிங்கிறது எந்த ஒரு பழக்கத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு நரம்பியல் வளையமாக இருக்கிறது. உறவுகளே, நாம் நம்முடைய சொந்த பழக்கங்களை புரிந்து கொள்ள முதலில் நாம் பழக்க வழக்கங்களுடைய கூறுகளை அடையாளம் காண வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நடத்தையின் பழக்க வழக்கத்தை நாம் கண்டறிந்ததும் அதனால் ஏற்படுகிற பழைய தீமைகளை புதிய நடைமுறைகளை வைத்து நாம் மாற்றுவதற்கான வழிகளை தேட முடியும். இந்த ஹேபிட் லூப், அதாவது பழக்கத்தின் வளையம், எப்படி ஏன் பழக்க வழக்கங்கள் உருவாகின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கான சாவியை நமக்கு வழங்குகிறது. அதாவது ஹேபிட் லூப் என்ன செய்கிறது என்றால், ஒரு பழக்கம் திரும்ப திரும்ப செய்யப்பட்டு தொடர்ந்து நேர்மறையான வெகுமதியை, ரிவார்டை பெறும்போது மூளை நமக்குள் அதற்கான இயக்கத்தை வளர்க்கிறது. பழக்க வழக்கத்திற்கான எரிபொருளாக, ஊக்கமாக இந்த ரிவார்டு இருக்கிறது. குழந்தைகளுக்கு நம் தாய்மார்கள் டிவியை காட்டி சோறூட்டுவது போலத்தான் அந்த குழந்தைகளுக்கு டிவி பார்ப்பதுதான் ரிவார்டு. இது நம்முடைய வழக்கத்தை, ரொட்டீனை மேலும் மேலும் அனிச்சை செயலாக ஆக்குகிறது. நாம் தினமும் ப்ரஷ் பண்ணுறது, ட்ரைவ் பண்ணுறது மாதிரி தான். பிறகு நீண்ட காலத்திற்கு இந்த பழக்கத்தை நம்ம மூளை ஸ்டிக் பண்ணி வைத்துக் கொள்கிறது, அதாவது ஒட்டி வைத்துக் கொள்கிறது. ஆக பழக்கத்தை மாற்றுவதற்கான முதல் படி என்னவென்றால், நாம் இந்த ஹேபிட் லூப்பை புரிந்து கொள்வதுதான்.
அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் பிறகு அதை நம் நன்மைக்காக பயன்படுத்த முடியும். அதற்காக முதலில் நாம் அறிகுறியை அடையாளம் காண வேண்டும். ஒரு பழக்கத்தை மாற்றுவதற்கான முதல் படி அதை தூண்டும் அறிகுறியை அடையாளம் காண்பதுதான். பழக்கம் எப்போது எங்கே ஏற்படுகிறது மற்றும் அந்த நேரத்தில் நாம் என்ன உணர்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அவற்றை கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு உடற்பயிற்சி பழக்கத்தை உருவாக்குவதே உங்கள் இலக்காக இருந்தால், ஃபிட்னஸ் தான் நம்ம இலக்கு என்று வைத்துக் கொண்டோமானால், இந்த ஹேபிட் லூப்பை, அதாவது வளையத்தை மனதில் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, தினமும் காலையில் 5 மணிக்கு உங்களுடைய அலாரம் அடிப்பது உங்கள் அறிகுறியாக, ஆங்கிலத்தில் சொன்னால் கியூவாக இருக்கலாம். அதனுடைய ரொட்டீனாக கார் இல்லைனா நீங்கள் பைக்கை ஜிம்முக்கு ஓட்டிட்டு போகிறதை வைத்துக் கொள்ளலாம். கடினமான ஒர்க் அவுட்டை முடித்த பிறகு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வெகுமதி, அதாவது ரிவார்டு. நாம் முன்பு சொன்னது போல லீசா என்கிற பெண்மணி தனது ரிவார்டாக ஹில் கிளைம்பிங், அதாவது மலையாட்டத்தை எண்ணி வைத்திருந்தார் இல்லையா? அதுபோலத்தான் உறவுகளே. மேற்கொண்டு நாளை பார்ப்போம் உறவுகளே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய வகுப்புகள் நிறைவு பெறுகின்றன. உங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். நன்றி நன்றி நன்றி.